தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 108 கயமை. குறள் எண் 1080. எற்றிற்குரியர் கயவரொன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், கயவர் எதற்கு தகுதியுடையவர்கள். ஏதாவது ஒரு துன்பம் வந்தபோது அதை தவிர்க்க, அதிலிருந்து தப்ப தம்மையே பிறர்க்கு விற்றுவிடவும் தயாராய் இருப்பவர்கள் அவர்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், கயவர்கள் எதற்குமே உபயோகம் இல்லாதவர்கள். அதற்கு சான்று, ஏதேனும் ஒரு தருணத்தில் துன்பமான செயல் நடந்தால் எதை பற்றியும் சிந்திக்காமல் தன்னையே விற்றுவிடுவார்கள். அத்தகைய அறிவற்ற மனித பிறவிகளே கயவர்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.